ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இந்த நாளிலும் கூட பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் சுகம்பேலன் ஜீவன் கொடுத்த என் ஆண்டவராகிய தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 5ஆம் மாதம் 30ஆம் தேதி 2021 வருஷத்தில் தேவன் நமக்கு பாராட்டின அநேக கிருபைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். விசுவாசத்தோடு ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். சபையில் இருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியான தேவனாலும் சதா காலமும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. இந்த ஆராதனை சமயத்துக்காக கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாய் கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுக்கும்படியாய் தேவ ஆவியானவர் சகலத்திலும் நம்மை காத்து நடத்தும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான ஆராதனை சமயத்துக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஊழியக்காரர்களாகிய நாங்கள் முகமுகமாய் காணாவிட்டாலும் என் ஆண்டவருடைய சத்தத்தை இந்த காணொளி மூலமாய் கேட்க நீர் திறந்திருக்கிற வாசலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வாசல்கள் ஒரு நாள் திறக்கப்படும். நாங்கள் வெளியே புறப்பட்டு வந்து தேவனை ஆராதிப்போம். எங்கள் ஆராதனைக்குரிய தேவனை, மெய் தேவனை, இரட்சகரை உயர்த்தி பாடி மகிழ்ந்து துதித்து உம்மை சீக்கிரமாக கனப்படுத்துவோம் என்று நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம். இந்த நாளின் வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியேனுடைய சொந்த ஆலோசனைகள் வெளிப்படாதபடி, மாம்சத்தினுடைய ஆலோசனைகள் வெளிப்படாதபடி நீர் மூடி மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவீராக. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் அருமை ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமான கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேத வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை உங்களுக்கு நாங்கள் வாசிக்கிறோம். அதே மாதிரி 19வது வசனத்தில் இருக்கிற கடைசி பாகத்தை கூட நாங்கள் வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தை வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடே கம்பீரமாய் துதித்தார்கள். 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள் என்று சொன்னார். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல முழு நம்பிக்கையும் விசுவாசமும் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்று
இந்த வார்த்தை நமக்கு போதிக்கிறது. யோசபாத் சொல்லுகிறான், பயங்கரமான நேரம் அது, யுத்தத்தின் நேரம், உபவாசத்தின் நேரம், என்ன நடக்குமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரம், வெற்றியா தோல்வியா என்று நிதானிக்கிற நேரம், அங்கலாய்ப்போடு காத்திருக்கிற நேரம், கர்த்தர் அவர்களை எச்சரிக்கிற நேரம், தேவன் அவர்களை புறப்பட பண்ணுகிற நேரம். இந்த நேரத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் பாருங்கள். யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொன்னான். நம்முடைய சூழ்நிலைகள் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் மாறி 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 விசுவாச பிள்ளைகளுக்கு வரும். யோசபாத்துக்கு இருந்த அந்த ஜபத்தினால இருக்கிற அந்த தைரியம், அந்த வல்லமை, அந்த உபவாசத்தினால சகலத்தையும் உடைக்க முடியும் என்ற அசைக்க முடியாத தைரியம் யோசபாத்துக்கு இருந்த அந்த நம்பிக்கை. கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை அறிந்த தேவனாகிய கர்த்தர். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைய சூழ்நிலை எப்படி, எந்த விதத்தில் இருக்கிறது? அது சோர்வா, அது பலவீனமா, அது பலனா, எல்லாவற்றையும், இருதயத்தினுடைய படபடப்பு, இருதயத்தினுடைய அங்கலாய்ப்பு, இருதயம் படுகிற வேதனை, துக்கம், அந்த சூழ்நிலை நம்மை சிருஷ்டித்து தெரிந்து கொண்டு அழைத்து ரட்சித்த தேவனுக்கு மாத்திரமே தெரியும். சூழ்நிலைகளை அறிந்த தேவன், என் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சீஷர்கள் இயேசுவோடு வருகிறார்கள். அவர் போகும்போது ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். அதில் பசுமையான, செழுமையான, அடர்த்தியான இலைகள் மாத்திரம் இருக்கிறது. கனியை தேடுகிறார், இல்லை. அந்த செழுமையான பசுமையான மரத்தை பார்த்து அதை சபிக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. போய் திரும்பி வரும்போது அதை பார்க்கிறார்கள் சீஷர்கள். ஆண்டவரே, நீர் சபித்த இந்த அத்திமரம் பட்டு போயிற்று என்று இயேசுவினிடத்திலே சொன்னார்கள். அப்படியானால் அவங்க இருதயத்தில் எவ்வளோ பெரிய நடுக்கம் ஏற்பட்டிருக்கும், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். போகும்போது சபித்தார், வரும்போது பட்டு போயிற்றே, இது என்ன? நடுங்கி போயிருப்பார்கள், ஒடுங்கி போயிருப்பார்கள். இருதயத்தில் ஒரு விசேஷமான திகில் உண்டாயிருக்கும். ஐயோ, இவ்வளோ பெரிய வல்லமையா, இவ்வளோ பெரிய சாபமா, இவ்வளோ பெரிய அற்புதமா? நடுங்கி போயிருப்பார்கள் சீஷர்கள். ஆண்டவர் அறிந்து கொண்டார். அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த பயத்தை நீக்கும்படியாய் உடனே ஆண்டவர் சொல்றார். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சீஷர்கள் சொல்றார்கள், நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று ஆண்டவரே என்று சொன்னார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, செழுமையா இருந்தது உன்னை விட்டு போய்விட்டதா? பசுமையா இருந்தது உன்னை விட்டு போய்விட்டதா? செழிப்பா இருந்தது உன்னை போய்விட்டதா? களையா இருந்தது உன்னை விட்டு போய்விட்டதா?
பார்க்கிறதற்கு ஒரு பெரிய பூமிக்குரிய ஆசீர்வாதமாய் இருந்தது, உம்மை விட்டு போய்விட்டதா? அந்த இருதயத்தினுடைய வேதனைகளை, சீஷர்களை அறிந்த தேவன் உடனே சொல்றார் 22வது வசனத்தில், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். என்ன அருமையான வார்த்தை! பட்டுப்போன மரத்தை பார்த்து பயந்து போகக்கூடாதே. அவர்கள் ஆலோசனையில இப்படித்தான் வாழ்க்கையா என்று நடுங்கி போகக்கூடாது என்று சொல்லி உடனே ஆண்டவர் வாய் திறந்து, தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் பார்த்து எந்த காரியத்திலும் நடுங்கி போகாதபடி, தயங்காதபடிக்கு, சந்தேகப்படாதபடிக்கு தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்போம். காலத்தின் கொடுமை என்ன என்று நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த காலத்தின் கொடுமையை பார்த்தால் அது மகா விஸ்தாரமான பயங்கரம். அங்குதான் உன்னையும் என்னையும் ஆண்டவர் சொல்லுகிறார், தேற்றுகிறார், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்க. பலவீனப்பட்டோமா? சோர்ந்து போனோமா? ஆண்டவர் சொல்ற வார்த்தை, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். அந்த சம்பவங்களை பாருங்கள். இன்னொரு இடத்துல ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43 50 வரைக்கும் பார்த்தால், அங்கு ஜெப ஆலய தலைவன் யவீரு தேவனிடத்திலே வந்து, தன் 12 வயது மகள் மரணப்படுக்கையா இருக்கிறாள், நீங்க வந்து அவளை சுகமாக்க வேண்டும் என்று அவன் கேட்கிறார். வேண்டிக் கொண்ட போது அப்பொழுதே என்ன நடக்குது? ஒரு சம்பவம் அங்க கவனிக்கணும். 43வது வசனத்தில், 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும், என் இரத்தப்போக்கு நின்று போகும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜனங்களை தள்ளி 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 நெருக்கி கொண்டிருக்கிற ஜனங்களை தள்ளி தள்ளி ஒளிந்து கொண்டு வந்து இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டார். அது எப்படிப்பட்ட தொடுதல் தெரியுமா? பூமியில தன் வியாதிக்காக எல்லாவற்றையும், செல்வத்தையும், பொருளையும் இழந்த ஒரு சூழ்நிலையில வந்த விசுவாசம். அந்த விசுவாசம் பாருங்கள். அந்த விசுவாசத்தில் அங்க என்ன நடக்கிறது என்று சொன்னால், தொட்ட உடனே, என்னை தொட்டது யார் என்று இயேசு கேட்டார். இத்தனை பேர் இருக்கிறார்களே, உன்னை தொட்டது யார் என்று நீங்க கேட்கிறீங்களா ஆண்டவரே என்று சீஷர்கள் சொன்னார்கள். இல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இல்லை, என்னை தொட்டது யாரோ உண்டு. எல்லாரும் தொடர்றது வேற. இன்னைக்கு பூமியில பார்க்கிறோம் இல்லையா, எல்லா கிறிஸ்தவர்களும் வேற, எல்லா விசுவாசிகளும் வேற, ஏராளமான ஊழியக்காரர்கள் வேற. நிதானித்து பாருங்கள். இனி என்னிடத்துல செலவு பண்ண ஒன்றும் கிடையாது, ஒரு பைசா கூட கிடையாது. செத்தால் சாகணும், இல்லைன்னா இயேசுவை தொடணும், தொட்டால் சுகமாவேன் என்று அவள் தைரியத்தோடு விசுவாசத்தோடு புறப்பட்டு போனாள். ஆண்டவர் சொல்றார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டியது, நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், இருதயத்தினுடைய பாரம் சகலத்தையும் ஊற்றும் போது, நிச்சயமாய் அவரை தொடும்போது, நிச்சயமாய் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படும். நிச்சயமாய் புறப்படும்.
அந்த சம்பவம் நடக்குது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, போ மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, போ என்று ஆண்டவர் அனுப்பினார். பரிபூர்ணமான சுகத்தோடு அவள் போகிறாள். இந்த சம்பவத்தை அங்கே ஜெப ஆலயத்தினுடைய தலைவனாகிய யவேரு பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை அற்புதங்களை கண்ட கர்த்தருடைய பிள்ளையே, என் அருமையான சகோதரனே, சகோதரியே, எத்தனை சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஊழியக்காருடைய வாயிலிருந்து வருகிற சாட்சிகள் எத்தனை. விசுவாச பிள்ளைகள் எழுந்து எழுந்து சபையில தேவன் செய்த மகாபரி அற்புதங்களை சொன்ன சாட்சிகள் எத்தனை சாட்சிகள். அன்றைக்கு செய்த அதே அற்புதத்தை, அன்றைக்கு உனக்கு எனக்கு செய்த அற்புதத்தை, சபைக்கு செய்த அற்புதத்தை, பல வல்லமையான ஊழியக்காரர்களுக்கு செய்த அற்புதத்தை இன்றைக்கு கூட தேவன் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வல்லவராயிருக்கிறார். என்ன அருமையான வார்த்தை. பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு சுகமாகிறதை அங்கு யவீரு நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான். அதுதான் விசேஷம். அங்க அவள் புறப்பட்டு போகும்போது அந்த யவீரனுடைய வேலைக்காரன் ஒருவன் வந்து, உன் மகளுக்காக வேண்டிக் கொள்ளாதே, அவள் மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்தாதே. ஷார்ட் கரண்ட்ல ஷாக் கொடுத்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுங்க. மரித்து போனாள் உன் மகள், போதகரை வருத்தப்படுத்தாதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கு கவனிங்கள், அங்கு நடந்த அற்புதத்தை, ஏற்கனவே நடந்த அற்புதத்தை யவீரு பார்த்து கொண்டிருக்கிறார். தன் வீட்டிலிருந்து ஒரு வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான், மகள் மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்தாது என்று சொல்கிறான். உடனே, அதாவது செகண்ட், நெக்ஸ்ட் செகண்ட், உடனே 50வது வசனத்தில் இயேசுவை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். பயப்படாதே. உடனே இயேசு பயப்படாதே. எவருவை பார்த்து ஆண்டவர் பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். சாட்சிகளை நினையுங்கள். யவீரு நடந்ததை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்குள்ள ஒரு பலத்த, ஆண்டவர் மறுபடியும் அந்த வார்த்தை சொன்ன உடனே தட்டி எழுப்புகிற வார்த்தை, உற்சாகப்படுத்துகிற வார்த்தை. வல்லமையான வார்த்தை. அந்த வார்த்தை அவனை இப்படி அப்படி தடுமாறாதபடி நிற்க வைத்தது. என் தேவன் சொன்ன வார்த்தை. அது தடுமாறுகிற நேரம், அது உடனே இடுப்பை பிடித்துக் கொண்டு உட்காருகிற நேரம், உன் மகள் மரித்து போனாள் என்று சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை? அப்படியே சரிந்து போகிற நேரம், அப்படியே தலையிலே மார்பில் அடித்து அழுகிற நேரம், சடன்லி உடனே ஆண்டவர் விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். ஓ, என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அவளுக்கு ஜீவனை கொடுத்தார். நிறைய பேருக்கு ஆசை, ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் என்று சொல்லி, ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். என்ன செய்யணும்?
ஏராளமான ஊழியங்கள் நடக்கிறதே, நாங்கள் கூட என்ன செய்யணும்? அதை எடுத்து இங்கே வைக்கவா, இதை எடுத்து அங்கே வைக்கவா, அந்த வேலைகளை செய்யவா, இந்த வேலைகளை செய்யவா? எந்த காரியத்தை செய்தால் தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும்? இந்த கிரியைகளை நடப்பிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யோவான் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனத்தில் வாசிக்கிறோம். சீஷர்கள் கேட்கிறார்கள், இந்த கிரியைகளை நடப்பிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 28ஆம் வசனம். 29வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவரை அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை. அதாவது ஏதோ ஒன்று செய்யறது அல்ல, முதலாவது இயேசுவை விசுவாசிக்கிறதே தேவனுக்கேற்ற கிரியை. ஸ்தோத்திரம். 29ஆம் வசனத்தில் அப்படித்தான் வாசிக்கிறோம். தேவனுக்கேற்ற கிரியை எது? முதல்ல ஆண்டவர் சர்வ வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை வேறு பிரித்திருக்கிறார், என்னை முத்திரித்திருக்கிறார், என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், என்னை நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார். என்னோடு தினமும் அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் வேதத்தை எடுக்கும் போதெல்லாம் என்னோடு அவர் பேசுகிறார். நான் தேவனுடைய மனுஷனிலிருந்து வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நான் காதில் கேட்கும் போது என் இருதயம் பொங்கி பூரிக்கிறது. என் ஆவியில நான் களி கூறுகிறேன். விசேஷமான காரியம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அருமையான சகோதரி தன்னுடைய பலவீனமாக இருக்கிற ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டு டாக்டர் இடத்துல போனார். டாக்டர் இடத்துல போய் விசாரித்து என்னவாச்சு குழந்தைக்கு என்று அந்த டாக்டர் அவர்கள் பரிசோதித்தார்கள். அதற்கு வேண்டிய மருந்து பாட்டிலை கொடுத்தார். கொடுத்து அந்த அம்மா போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார், குலுக்கி குழந்தைக்கு ஊற்றணுமான்னு சொன்னார். இந்த அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் குழந்தையை உட்கார வைத்து விட்டு குலுக்காமையே, பாட்டில் குலுக்காமையே குழந்தைக்கு மருந்து ஊற்றாச்சு. உடனே பதட்டம் வந்துடுச்சு. ஐயோயோ, டாக்டர் குலுக்கல்லவா ஊற்ற சொன்னார், குலுக்காமலேயே ஊற்றிட்டேன். அதாவது தன்னுடைய விசுவாசத்தை எது மேலே ஆழமாக வச்சிருக்காங்க பாருங்க. உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுது அந்த அம்மா, டாக்டர் நீங்க சொன்ன மருந்தை நான் பாட்டில் குலுக்காமையே நான் வீட்டு ஊத்திட்டேன். டாக்டர் சொன்னார், குழந்தைய போட்டு குலுக்குமான்னார். குழந்தைய எடுத்து குலுக்கு சரியா போதுன்னார். என்ன மனுஷன் சொல்லுவானோ, யாரை தேடி போகிறோமோ அவர்கள் என்ன சொல்லுவார்களோ அதையே செய்ய இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா வியாதி வைரஸ் வந்த பிறகு இது ஏராளமாக பெருகிவிட்டது. யூடியூப்ல என்ன செய்யறாங்க, அவர் என்ன சொல்றார், டிவியில் என்ன சொல்றாங்க, எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க, என்ன மருந்து எடுக்கணும்னு சொல்றாங்க, நம்முடைய பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க, எதை குடிக்கணும்னு சொல்றாங்க. அதாவது முழு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் மனுஷனுடைய வார்த்தையின் மேலேயே நாம் வைத்து விடுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசபாத்து சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், வெற்றி ஜெயம் பெறுவீர்கள், விடுதலை பெறுவீர்கள், அடிமைகளாய் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள், நீங்கள் மரணம் அடைய மாட்டீர்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே நம்புங்கள். ஒன்று தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். விசுவாசம், அன்பு, ரட்சிப்பின் நம்பிக்கை.
3 காரியம் அங்க இருக்குது. விசுவாசம், அன்பு, ரட்சிப்பின் நம்பிக்கை. இதன் மேலதான் ஆதாரப்பட கர்த்தர் நம்மை நியமித்தார், தெரிந்து கொண்டார் என்று தெளிவா பவுல் எழுதுகிறார். விசுவாசம், அன்பு, ரட்சிப்பின் நம்பிக்கை அப்படி சொல்லிட்டு நம்மை கோபாக்கினைக்கு தேவன் நியமிக்கவில்லை, ரட்சிக்கவே நியமித்தார். ஸ்தோத்திரம். என் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கோபாக்கினைக்காக தேவன் உன்னையும் என்னையும் நியமிக்கவில்லை, ரட்சிக்கவே நியமித்தார். இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி 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 சொல்லி 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 ஜெபியுங்கள். பெரிய காரியங்களை தேவன் செய்வார். அடுத்த காரியம், எதற்காக அழைத்தார் என்று சொன்னால் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்துக்காக அழைத்தார். என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்துக்காக அழைத்தார். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளத்தான் நம்மை அழைத்தார். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். எதனால நியமிக்கப்பட்டோம்? சொந்து போகிற வேலைதான், ஏதோ ஆலோசனை வருகிற வேலைதான், அந்தகாரம் சூடுற மாதிரி இருக்கிற வேலைதான், காரிருள் வந்து வந்து போற மாதிரி இருக்கிற வேலைதான். சரியா தூங்க முடியல, சரியா சாப்பிட முடியல, ஏதோ ஆலோசனைகள் வருகிற வேலைதான். என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து கேட்கிற கேள்வி, எதற்காக நீங்கள் நியமிக்கப்பட்டீர்கள்? விசுவாசம், அன்பு, ரட்சிப்பின் நம்பிக்கை, இதை நீங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளத்தான் நியமிக்கப்பட்டீர்கள். கோபாக்கினைக்காக நம்மை தேவன் நியமிக்கவில்லை. இந்த வார்த்தைக்காக தேவனை மகிமைப்படுத்துங்கள். கோபாக்கினைக்காக நியமிக்கவில்லை, என் குடும்பத்தை நியமிக்கவில்லை, என் பிள்ளைகள், என் வளர்ந்திருக்கிற என் வாலிப பிள்ளைகளை என் ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு நியமிக்கவில்லை. விசுவாசம், அன்பு, ரட்சிப்பின் நம்பிக்கை அதுக்குள்ள, என் பிள்ளைகளுக்குள்ள, என் கணவனுக்குள்ள, என் மனைவிக்குள்ள, என் குடும்பத்தார் எல்லாருக்குள்ளும், என் உறவினர்கள், சொந்தக்காரர்கள் எல்லாருக்குள்ளும் அது ஊறிருக்குமானால் கோபாக்கினையோ, தீங்கோ, அழிவோ நம்மிடத்திலே வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்தது, எதற்காக அழைக்கப்பட்டோம்? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி ஜெயிக்க அழைக்கப்பட்டோம். தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் இந்த கொரோனா வைரஸுக்காக மாத்திரமல்ல, அழைத்த நாளிலிருந்து போராட்டம் 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 போராடி கொண்டே இருக்கிறார்கள் ஊழியக்காரர்கள். அதே மாதிரி சபையில் இருக்கிற கர்த்தருடைய விசுவாச பிள்ளைகள், அவர்களை எப்பொழுது ஆண்டவர் தெரிந்து கொண்டு கைப்பிடித்தாரோ அந்த நாளிலிருந்து போராட்டம் 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 தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த யோசபாத்துக்கும் யோசபாத்தினுடைய மக்களுக்கும் பதில் கொடுத்தது நிச்சயமானால், ஓ என் ஆண்டவர், இந்த நாட்களிலும் கூட உனக்கு எனக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவரா இருக்கு. பதில் கொடுக்கிற தேவன், மகா பெரிய தேவன், பதில் கொடுக்கிற தேவன். விசுவாசிப்போம். முதல் கிரியை என்னன்னு பார்த்தோம். முதல் கிரியை விசுவாசி. ஏதோ ஒன்று செய்துன்னு துடிக்காத. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, என் ஆண்டவர் யார், அவர் வல்லமை என்ன,
அந்த உயிர்த்தெழுதலின் சக்தி என்ன? அவர் செய்கிற அற்புத அடையாளங்கள் என்ன? சீஷர்கள் வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாய் அவர்களுக்கு கொடுத்த மகாபெரிய அடையாளத்தின் காரியம் என்ன? முதல்ல விசுவாசிப்போம். அவர் யார் என்று அறிந்து கொண்டு அவரை மகிமைப்படுத்தி துதித்து, நாங்கள் முதலாவது வார்த்தை சொல்லும் போதே சொன்னோம், தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலத்துக்கு முன்னாலேயே துதித்திருக்கிறார்கள் கம்பீரமாய். பெரிய சந்தோஷமான வார்த்தை, தேவனை துதித்தார்கள். அதற்கு பிறகுதான் யோசபாத் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம், உணர்வோம். என் வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு, இந்த சத்தத்தை கேட்கிற என் பிள்ளைகளுக்கு, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு என்று நாம் இந்த வார்த்தையை அப்படியே நாம் எடுத்துக்கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம், விசுவாசிப்போம், மகாபெரிய அற்புதங்களை காண்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான ஆராதனை சமயத்துக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இந்த நாளிலே கொடுத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். யோசபாத் எந்த சூழ்நிலையிலே இருந்தார்? ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு எந்த சூழ்நிலையிலே இருந்தார்? சீஷர்கள் அத்திமரத்தை பார்த்து எப்படி பயந்திருப்பார்கள்? அந்த சூழ்நிலை விசேஷமானது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் இரத்தப்போக்கு நிற்கும்படியா எவ்வளவு வேதனையோடு விசுவாசத்தோடு உம்முடைய வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று வந்தாள். அவளுடைய சூழ்நிலை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எழுதி கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவீராக. சீஷர்களுக்காக நீர் ஜெபம் பண்ணின போது அவர்கள் விசுவாசம் குறைந்ததற்காக ஜெபித்தீரே அப்பா. விசுவாச குறைவுள்ளவர்களை கூட தள்ளிவிடக் கூடாது என்று எழுதியிருக்கிறதே அப்பா. விசுவாசத்திலே குறைவாயிருந்தால் அவர்களையும் ஏற்றுக்கொள்கிற தேவன். கர்த்தர் சதா காலம் உயிரோடு இருக்கிற தேவன். ஒவ்வொரு காரியத்திலும் இடைப்படும்பா பேசுவீராக. உம்முடைய வார்த்தை அக்னி, உம்முடைய வார்த்தை வெறுமையா திரும்பாது. உம்முடைய வார்த்தையை நீர் என்ன சொன்னீரோ அதை செய்து முடித்துத்தான் திரும்பும். வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், எங்களை பலப்படுத்துவீராக. இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் திரும்ப தட்டி எழுப்புவீராக. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் கண்களால் காண, எங்கள் சரீரத்தில் ஆவியில உணர, ஆத்துமாவில உணர கிருபை செய்வீராக. துதிகன மகிமையில்லாமல் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். பலவீனப்பட்டவர்கள், சோர்ந்து போன பிள்ளைகள், சந்தேகப்படுகிற பிள்ளைகள், பயப்படுகிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் அவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துவீராக, சித்தி பெற செய்வீராக, இரத்த கோட்டையிலே மறைத்துக் கொள்வீராக. துதிகன மகிமையில்லாமல் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை அருமை ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமான கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மோடு இன்றும் என்று எப்பொழுதும் சதா காலமாயிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.